இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எபிசோட் 1 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பொருட்டோ ஃபியூச்சர்ல பொருட்டோ காவாக்கி சண்டை போடுறத காட்டுவாங்க. நருட்டோவோட ஸ்டோன் ஃபேஸ் செதஞ்சு போயிருக்கும். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நிற்பாங்க. பொருட்டோ நீ இவ்வளோ தூரம் போவேன்னு என்னால் நம்ப முடியல காவாக்கின்பான். காவாக்கி 7th ஹோக்காகே எங்க அனுப்பிச்சனோ அங்கேயே உன்னை அனுப்புறேன் பொருட்டோன்பான். பொருட்டோ இது மட்டும் தான் சாத்தியமான விளைவா இருக்குமான்னு கேட்பான். காவாக்கி ஷினோபி காலம் முடிஞ்சதுன்பான். கிராமத்தை காட்டுவாங்க. பேரழிவுக்கு உட்பட்டிருக்கும். பொருட்டோ அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து போட்டுட்டு நான் இன்னும் ஷினோபி தான்பான். அவனோட ரைட் ஐ ஜோகனா இருக்கும். நேருக்கு நேர் மோதிக்குவானுங்க. சீன் பாஸ்ட் ஜம்ப் ஆகும். பொருட்டோ இந்த பாயிண்ட்ல இருந்து கதை ரொம்ப வருஷம் பின்னோக்கி போகும்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ உசுமாக்கிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ அண்ட் ஷிக்கடாய் ஸ்ட்ரீட்ல ஓடுறத காட்டுவாங்க. பில்டிங் விட்டு பில்டிங் தவிலா ஓடுவானுங்க. ஷிக்கடாய் பொருட்டோ கிட்ட பொருட்டோ நிஜமா அது அவ்வளோ மோசமானு கேட்பான். பொருட்டோ மோசம், அது நிஜமாலுமே ரொம்ப மோசம்பான். ஷிக்கமாரு நருட்டோவை காட்டுவாங்க. ஷிக்கமாரு லாடு ஒக்காகே எதுவும் உங்களை இவ்வளோ வெயிட் பண்ண வச்சது, இந்த பாயிண்ட்ல டைம் இல்லைன்பான். அது நாளைக்கான்னு கேட்பான் நருட்டோ. ஷிக்கமாரு சீக்கிரம் இல்லைன்னா என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கான விஷயங்களை சரியா செஞ்சு முடிக்க முடியாதுன்பான். நருட்டோ திரும்பவும் ராத்திரி பூரா வேலை செய்யணும் போல என்பான். தண்டா இருக்கிற ட்ரெயின்ல காட்டுவாங்க. ஷிக்கடாய் பொருட்டோ மேல உட்காந்துருப்பாங்க. பொருட்டோ த லிமிடெட் எடிஷன் கிரீன் சில்லி பர்கர் அவங்க சர்வ் பண்ண லாஸ்ட் நாள் இதுன்பான். வாங்கிட்டேங்கிற சந்தோஷத்துல இருப்பான். உன் கூடலாம் ஏன் தான் சுத்துறணும்பான் ஷிக்கடாய். நீ சாப்பிட போறது இல்லையான்னு கேட்பான் பொருட்டோ. ரெண்டு பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப காரமா இருக்கும். ரெண்டு பேரும் ஜூஸ் குடிப்பாங்க. ஷிக்கடாய் நம்ப முடியல. நீ இம்பாசிபிள்பான். பொருட்டோ இந்த ட்ரெயின் கன்வீனியன்ட்டா இருக்கு, வீட்டு வரைக்கும் நடந்து போக தேவையில்லைன்பான். ஷிக்கடாய் ஹிடன் லீஃப் மேலுக்கும் மேல் மாடர்ன் ஆயிட்டே வருதுன்பான். இருந்தாலும் நாளையில இருந்து ஓல்ட் ஃபேஷன் என்ஜி அகாடமிக்கு வேற போக ஆரம்பிக்கணும்பான். பொருட்டோ என்ன நாளைக்கான்னு கேட்பான். ஷிக்கடாய் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, முடிச்சியா இல்லையான்னு கேட்பான். பொருட்டோல கூடவும் ஷிக்கடாய் என்ன உங்க அப்பா சொல்லியா ரியாக்ஷன் பார்த்துட்டு சொல்ல போலே. பொருட்டோ இங்க பாரு, உங்க அப்பாவை எம்பாரஸ் பண்ற மாதிரி எந்த வேலையும் செஞ்சிடாத, ஏன்னா அதை என்னையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுவான். பொருட்டோ சீரியஸ் ஆவான்ட்டு முறைக்கவும் ஷிக்கடா இங்க பாரு எப்பவும் உங்க அம்மா என்ன உன்னை பாத்துக்க சொல்றாங்கடான்ட்டு பர்கரை பொருட்டோ வைக்குள்ள திணிச்சிருவான். பொருட்டோ என் அம்மா சொன்னாங்களான்னு கேட்பான். ஷிக்கடா எந்திரிச்சிட்டிங்க பாரு, இந்த ட்ரெயின் போலதான். இந்த ட்ரெயின் அதோட ட்ராக்லயே போயிட்டு இருக்க வரைக்கும் அதோட டெஸ்டினேஷனுக்கு அது ஈஸியா போயிடும். அதனால அங்க போற வரைக்கும் கம்மனு உட்காந்துருப்பான். பொருட்டோ எதை பத்திடா பேசுறேன்னு கேட்பான். ஒழுக்கமா நடந்துக்கன்னு சொல்றேன்ட்டு ஷிக்கடாய் ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவான். கரெக்ட் டைம் வந்துடுறான்பான். பொருட்டோ வாய மூடுறான்ட்டு நருட்டோவோட கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்த்துட்டு பொருட்டோ எந்திரிச்சு ஒரு நாள் என்ன பார்க்க தானே போறீங்கன்பான். ட்ரெயின் இன்சார்ஜ் வந்துட்டு உன் பேரண்ட்ஸ் எங்கடா இப்படி நிக்காத ஆபத்துறான்னு கத்துவாரு. மன்னிப்பு கேட்டு பொருட்டோ இறங்கிடுவான். அங்க சில பசங்க ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் பேரு டெங்கி. என்ன உன்னால இவ்வளவுதான் முடியுமான்ட்டு அந்த பசங்க டெங்கி பக்கத்துல போறப்ப லீடரா இருக்கவன் தலை மேல ஜூஸ் சிந்தும். பொருட்டோ சாரி கேட்பான், கை தவறி விழுந்துருச்சுன்னு. யாரா நீங்கவும் பொருட்டோ இங்க பாருங்க அவனோட வேலட் கொடுத்துருங்க, நான் அப்படியே போயிடறேன்பான். கீழே வந்து சொல்றா பாக்கலான்பாங்க. அப்படின்ட்டு பொருட்டோ கீழே வந்துட்டு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். அந்த பசங்க இவன் என்ன ஷினோபியான்னு கேட்பாங்க. ரெண்டு பேர்த்த அட்டாக் பண்ணிட்டு பர்ஸ் வச்சிருக்கவன அட்டாக் பண்ண போறப்ப என்ன விளையாடுறியான்பாவன். பஞ்ச் வைக்கவும் பொருட்டோ டாஷ் பண்ணி பின்னால போயிட்டு ஷினோபி பத்தில எனக்கு கவலை இல்லைன்னு கிரீன் சில்லி பர்கரை வாயில திணிச்சு விட்டுருவான். காரம் தாங்க முடியாம பர்ஸை விடவும் ரியல் பொருட்டோ பர்ஸை புடுங்கிட்டு வந்துருவான். டெங்கி கிட்ட கொடுக்கவும் அவன் நீன்பான். இப்பெல்லாம் ஏன்டா இருக்குன்பான். அந்த பக்கமா அந்த மிச்ச பசங்க வரவும் பொருட்டோ வாடா எஸ்கேப் ஆயிரலான்பான். க்ளோன்ஸை தாக்கிட்டு பொருட்டோ அண்ட் டெங்கியை சேஸ் பண்ணுவாங்க. பார்த்தா பொருட்டோ அண்ட் டெங்கி பில்டிங் மேல இருப்பானுங்க. பொருட்டோ டெங்கி கிட்ட நீ ஓகே வாங்கவும் இல்ல ஓகே இல்ல நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்பான். அந்த பணம் நான் உங்களோட சண்டை போடாம இருக்கக்கான மாற்று விஷயம்பான். பொருட்டோ உனக்கு அது கடுப்பேத்தலையா, பாடம் கத்து கொடுக்க தோணலையான்னு கேட்பான். டெங்கி இல்ல நான் உனக்கு போல ஸ்ட்ராங் இல்ல, நீ பண்ணது நெஞ்சுட்சு தானே, அகாடமிக்கு போயிருக்கியான்னு கேட்பான். இல்ல நாளையில இருந்தா போகணும்பான் பொருட்டோ. டெங்கி நானும் நாளையில இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன்பா. பொருட்டோ அப்படியான்ட்டு நைஸ் மீட்டி சொல்லுவான். ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு டெங்கி என் அப்பாவுக்காக, என் அப்பா சொன்னாரு அவர் கம்பெனி இன்ஹெரிட் பண்ண அகாடமிக்ஸும் கத்துக்கணுமா நெஞ்சுட்சுவும் கத்துக்கணுமா. பொருட்டோ கடுப்பேத்துமே அப்படியே என்ன பிசினஸ் பாக்குறாருன்னு கேட்பான். டெங்கி த காமினாரிமான் கம்பெனின்பான். பொருட்டோ குடிச்சிட்டு இந்த ஜூஸை துப்பிட்டு கிராமத்திலேயே பெரிய கம்பெனியாச்சாடாது, நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கான ப்ரீ ஆர்டர் போடலாமான்னு கேட்பான். டெங்கி போடலாமேன்பான். பொருட்டோ எதுக்காக நெஞ்சுட்சு கத்துக்கணும்னு சொல்லி கேட்பான். டெங்கி அவங்க அப்பா 4th கிரேட் நிஞ்சா வார்ல இருந்த ஷினோபி அதுல பங்கேற்றுக்கிட்டனால தான் கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆக்க முடிஞ்சது, அதனால நெஞ்சானா அவருக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவான். பொருட்டோ உனக்கு நெஞ்சா ஆகணுமான்னு கேட்பான். டெங்கிக்கு பெருசா விருப்பம் இருக்காது. பொருட்டோ அப்படின்னா அவர் சொல்றத கேட்காதேன்பான். டெங்கி நான் அவரை டிசோபே பண்ணதே இல்லைன்பான். பொருட்டோ விட்டு தள்ளு, வீட்டுக்குனாவது வராரு, என் அப்பன்ல ஒர்க்கை பத்தி மட்டும் தான் யோசிப்பான், குடும்பத்தை கண்டுக்கிறதே இல்லைன்பான். டெங்கி அப்படியே அங்கவும் பொருட்டோ நான் என்னதான் அவரை டிசோபே பண்ணாலும் தண்டிக்கு அவர் பக்கத்துல இருக்க மாட்டாரேன்பான். டெங்கி டல்லா இருக்கிறத பார்த்துட்டு பொருட்டோ எதை பத்தில அதுக்கு கவலைப்பட்டு
இருக்க அப்பாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுன்பான். ஏன்னா பாடம் கத்து கொடுக்காதான்னு கேட்பான் டங்கி. நானே ஒரு சூப்பர் பிளானுக்கு மிடில் தாண்டா இருக்கேன்ட்டு பொருட்டோ என் அம்மாட்ட இருந்து ரகசியமா வைக்கிறது தான் கஷ்டமேன்பான். மணி எத்தனைன்னு கேட்பான். டங்கி 7 இருக்குங்கவும் ஐயோன்ட்டு வீட்டுக்கு போகணும்பான். டங்கி உன்னை பனிஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சனேன்பான். பொருட்டோ அம்மா விஷயத்துல வேறடா தம்பி, கோவப்பட்டாங்கன்னா சோழி முடிஞ்சதுன்ட்டு விடுவான். போறக்கு முன்னால கூட எவன் உன்னை சண்டைக்கு இழுத்தாலும் அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுன்ட்டு போவான். டங்கி பொருட்டு போனதை பார்த்துட்டு கையில இருக்க கூல்ட்ரிங்க் பாட்டில டஸ்ட்பின்ல கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்க பார்ப்பான். உள்ள விழுந்துரும். ஜஸ்ட் அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்ட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டோட போவான். பொருட்டோ வீட்டுக்கு போகவும் ஹினாட்டா செலிப்ரேஷனுக்கு டைமுக்கு வருவேன்னு சத்தியம் பண்ணின்னு கேட்பா. சிக்கடாய் விடலமான்பான் பொருட்டோ. அவன் நல்ல பையன் தான், நீ தான் இங்க பிரச்சனையன்பா ஹினாட்டா. பிரச்சனைன்ட்டு ஹீமா வரி ஓடி வந்து பொருட்டோ முதுகுல ஜம்ப் பண்ணிக்குவா. உப்பு மூட்டை தூக்குவான் பொருட்டோ. டின்னருக்கு என்னன்னு கேட்கவும் ஹீமா வரி நான் பண்ணதுன்பா. என்னால வெயிட் பண்ண முடியலன்பான் பொருட்டோ. ஹினாட்டா ஸ்லிப்பர் அரேஞ்ச் பண்ணிட்டு பொருட்டோ முதல்ல கையை கழுவுன்பா. இதுக்கப்புறம் ஃபுட் எடுத்து வச்சுட்டு ஹினாட்டா நாளையில இருந்து நீ அகாடமியை ஸ்டார்ட் பண்ண போறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன் அப்பா அகாடமில இருந்த பண்கவும் நான் ஒரு தடவைக்கு மேல கேட்டுட்டேன்பான் பொருட்டோ. ஹினாட்டா உங்க அப்பாவை எப்பவுமே பிரச்சனை பண்ற ஒரு குழந்தையா தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா ஆக்சுவலா அவன் ரொம்ப கூலானவன்பா. இதை 100 தடவைக்கு மேல கேட்டுட்டேன்பான் பொருட்டோ. அப்பா இன்னைக்கு வருவாருன்னு நினைச்சேன்பா ஹினாட்டா. ஹிமாவரியோட முகத்துல இருக்க சந்தோஷம் போகும். பொருட்டோ இது எப்பவும் நடக்கிறது தானே, அவர் எப்பவும் உங்களையும் ஹிமாவரியும் இக்னோர் பண்ணிடுறாருன்பா. ஹினாட்டா கம்ப்ளைண்ட் வைக்காத, கிராமம் சேஃபா இருக்குன்னா அப்பாவும் மற்றவங்களும் காரணம் இல்லன்ட்டு ஹிமாவரி ஷோல்டர்ல கை வைப்பா. சாப்பிடலாமான்கவும் ஹிமாவரி சிரிப்பா. பொருட்டோ ஆனா பாதுகாக்கதான் எதிரி யாரும் இல்லையன்பா. ஹினாட்டா சண்டை போடுறது மட்டும் ஷினோபி டியூட்டி இல்ல, ஹோகாகேக்குன்னு பல வேலை இருக்கு. மக்கள் சேஃபா பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்களாங்கிறத அவரை உறுதிப்படுத்தணும். நீயுமே நாளையில இருந்து அகாடமில அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தானே போறேன்பா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்பா. பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பொருட்டோ அவங்க அப்பா போட்டோவை பார்த்துட்டு கூலாவே இல்லைன்ட்டு திரும்பி படுப்பான். டெங்கி நைட் சண்டை போடுவான் அவங்க அப்பாவோட. டெங்கியோட அப்பா இறக்கி வாய் மேலே வைப்பாரு. காமினரிமன் கம்பெனியோட வாரிஸ்டானி பொது படிப்பு மட்டும் பத்தாதுன்பாரு. டெங்கி அப்பாங்கவும் இறைக்கு பரிதாபமா இருக்கு. திரும்பவும் பசங்க உன புள்ளி பண்ணிருப்பாங்க போலே, அவங்கள சமாளிக்காவது அகாடமி ட்ரைனிங் உனக்கு தேவையில்லைன்பாரு. பொருட்டோ சொல்லியிருப்பான்ல உங்க அப்பாவை பத்தி எதுக்கு கவலை, அவருக்கு பாடத்தை கத்து கொடுன்னு. அதை யோசிச்சு எந்திரிச்சு உங்களுக்கு என்ன நான் ஸ்ட்ராங் ஆகணும் அவ்வளவுதானு கேட்பான். இறக்கி ஆமாங்கவும் டெங்கி நான் அதை ப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் படிக்கலாமான்னு கேட்பான். ப்ரூவ் பண்ணுடான்பாரு. டெங்கி வெளியே வரவும் அப்நார்மல் கிரியேச்சர் போற மாதிரி காட்டுவாங்க. நான் அவருக்கு எது சரின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க போது ஒரு சக்கர ஸ்னேக் டெங்கி ஆட்கொண்டுரும். என்னோட ஸ்ட்ரென்த்ன்பா டெங்கி ஏதோ ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பொருட்டோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுட்டு எந்திரிச்சு ஓடுவான். சும்மா சொன்னேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் தூங்கிட்டு ட்ரெயின்ல போறதுதான் பிளானே. நிஞ்சா அகாடமில எல்லாம் ஈஸியா இருக்க போதுன்ட்டு போவான். எனக்கான ட்ரெயின் வந்துருச்சுன்ட்டு பார்ப்பான். டெங்கி போறத பார்க்கவும் பொருட்டோக்கு டெங்கியை ஏதோ அப்நார்மல் சக்கர ஆட்கொண்டு இருக்கிறது தெரியும். பார்த்தா இந்த இடத்துல ஜோகன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கவும் டெங்கியும் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவனும் ட்ரெயின்ல தான் போறான் போலயே, சேர்ந்து போக வேண்டியதான்பா. டெங்கி புள்ளி பண்ண பசங்க இங்க கூப்பிட்டு இருப்பான். கீழே பைசா கிடைக்க ஒருத்தனுக்கு லக் அடிச்சு சினிமா பக்கத்துல இருக்கவன். இந்த பையன் எட்டாச்சியை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கான்ல, ஜஸ்ட் ஹேர் ஸ்டைல மட்டும் சொல்றான், ரீடிசைன் பண்ண மாதிரி இருக்கு. முன்னால இன்னும் சில பழங்கள் சதறி கிடக்கத பார்ப்பாங்க. அது ட்ரெயின் வரைக்கும் வரும். சந்தேகமா இருக்கேன்பாங்க. லீடர் எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற, கிடைக்கிற வரைக்கும் தூக்கலான்பான். ட்ரெயின்குள்ள 3 பேரும் போனதுக்கு அப்புறமா டோர் லாக் ஆயிரும். பொருட்டோ அந்த ட்ரெயின் மேல ஏறிடுவான். டெங்கி நீங்க எல்லாம் மரமண்டைகளா இருக்கீங்கன்பான். லீடர் டெங்கி எதுக்குடா அதெல்லாம் பண்ற, நிறுத்துன்பான். என்னடா பண்றேன்னு கேட்கவும் டெங்கி இது எங்க கம்பெனியோட புரோட்டோடைப், இதுல நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களை போலவே இதுவும் ஒரு கோளாறுன்பான். ரூஃப் பிஞ்சு போகும். அந்த பசங்க என்னடா பேசுற, ஜஸ்ட் கொஞ்சம் ஃபன் தானடா பண்ணணும்பாங்க. டெங்கி என்ன ஃபன்னா, இதோங்க பாருங்க இதே ட்ராக்ல ஆப்போசிட்ல வேற ரயில் வர மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன், அதுவும் எம்டியா வருது, ஜஸ்ட் ஒரே ஒரு மோதல் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பான். பொருட்டோ நிறுத்துக்கிட்டு கீழே வருவான். டெங்கி நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். நீயும் என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு தானே போற, அதான் வருவேன்னு பார்த்தன்பான். டெங்கி அதை பத்தில யாருக்கு கவலை, என் அப்பாவுக்கு நான் என் ஸ்ட்ரென்த்தை காட்டணும், ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும்பான். இதுவே போதாதான்னு கேட்பான் பொருட்டோ. டெங்கி நான் ஸ்ட்ராங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும்பான். ஜோகன் லிட்டில் பிட் ஆக்டிவேட் ஆகும். பொருட்டோ இது திரும்ப நடக்குதுன்னு திங்க் பண்ணிட்டு நிறுத்திக்கடான்பான். டெங்கி நீ தான் மாத்தியாகணும், ட்ராக் மாத்த முடியுதான்னு பாருன்பான். பொருட்டோ குனை வச்சு அடிச்சு பாப்பான், மிஸ் ஆயிரும். அச்சோ பாவன்பான். டெங்கி உனக்கு என்ன தாண்டா ஆச்சுன்னு கேட்பான் பொருட்டோ. என் அப்பா சொன்னது கரெக்ட் தான்பான். டெங்கி பொருட்டோ என்னடா சொன்னட்டு முன்னால போவான். என் அப்பாவோட அப்ரூவல் எனக்கு தேவைதான்பான். டெங்கி பொருட்டோ அப்பாவோட அப்ரூவல் உனக்கு தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கவங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பியாடா, உனக்கான டெசிஷன்ஸ் எடுறான்பான். ஒரு மாதிரி அப்நார்மல் ஆகவும் என்னாச்சுன்னு கேட்பான் பொருட்டோ. அந்த பசங்களோட லீடர் ஆப்போசிட்ல ரயில் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். பொருட்டோ ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்ட்டு முன்னால போறப்ப டெங்கி பொருட்டோ கையை பிடிச்சு நான் எதுக்கு இதை பண்ணன்னு கேட்பான். இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு பொருட்டோ மேல போய் ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். 3 க்ளோன்ஸ் ஒண்ணுக்கு பிடிச்சுக்கும். பொருட்டோ க்ளோனை பிடிக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவான். டெங்கியை கூப்பிடவும் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சக்கரை போயிடும். பொருட்டோவை பிடிப்பான். க்ளோன்ஸை யூஸ் பண்ணி லிவர் இழுத்துருவான். க்ளோன்ஸ் மறைஞ்சிரும், ட்ராக்கும் மாறிடும். சூப்பரான்பான் பொருட்டோ டெங்கி கிட்ட. என்னால பிடிக்க முடியலன்பான். டே தம்பி விட்டுறாதரான்பான் பொருட்டோ. பார்த்தா புள்ளி பண்ண பசங்க 2 பேத்தையும் காப்பாத்திருப்பானுங்க. பொருட்டோ நம்ம ஓகே பண்ணான்ச்சலன்பான். இல்ல ஃபன்னாலாம் இல்லைன்பானுங்க டெங்கியும் அந்த லீடரும். பொருட்டோ ஜஸ்ட் ஃபன் பண்ணன்பான். டிஃபெக்டிவ் ட்ரெயின் தானே, ஒரு கண்டெய்னர் அப்படியே பறந்துரும், என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்க, நம்ம அடுத்தவனுக்கு போலான்பா. டெங்கி புள்ளி பண்ண பசங்களை மட்டும் மாத்தி விட்டு ட்ரெயினை நிறுத்த பார்ப்பாங்க பொருட்டோ டெங்கி. அகாடமில அட்டனன்ஸ் எடுக்கிறப்ப பொருட்டோ இருக்க மாட்டான். பொருட்டோ உசுமாக்கிங்கவும் எல்லாரும் அந்த உசுமாக்கியான்னு சொல்லிட்டு பேசிக்குவாங்க. சிக்கடாயும் வேலையை பார்த்துட்டானான்பான். சோச்சு சரடா கிட்ட நீ லிசன் பண்றேன்னு கேட்பா. சிக்கமாரு நருட்டோ கிட்ட இங்க பாரு நல்ல வாமான வெல்கம் ஸ்பீச் கொடுக்கணும்பான். ஸ்டாப் பண்ண ட்ரெயின் ட்ராக் மாதிரி நருட்டோட கிரே ஸ்டோன் ஃபேஸோட தலை மேலேயே வந்து சொருகி நிற்கும். பொருட்டோ டஸ்ட்லாம் தட்டி விட்டு சீனுக்கு வந்துட்டன்பான். எல்லாரும் வாயை பொழந்துருவாங்க. எம்பாரசிங்கே எதுவும் பண்ணாத என்னடா சொன்னன்பான் சிக்கடாய். சிக்கமாரு ஸ்டூடெண்ட்ஸை கிளியர் பண்ணுவான். கோனஹேமர் பின்னால வரவும் பொருட்டோ சண்டை போட ட்ரை பண்ணுவான். கோனஹேமர் பிடிச்சி
மன்னிச்சுக்கவும் பொருட்டோ டைம் அவுட் சொல்லிட்டு மன்னிச்சுக்கணான்பா. கோனஹாமரு மன்னிப்பு கேட்கறவனோட்டவே மூஞ்சி இல்லையே, என்னையில இருந்து என்ன சென்சேன்னு கூப்பிடணும்டான்பா. வினோதமா இருக்குன்பா பொருட்டோ. கோனஹாமரு என்னடா வினோதமா இருக்குன்னு கேட்பான். டெங்கியை பார்த்துட்டு டே டெங்கி ஓகேவா, என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு வந்தாச்சுடான்பா. என்ன இன்னொரு பையனை இழுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்பான் கோனஹாமரு. பொருட்டோ நாங்க 2 பேருமே ஃபைன் தான்பா. ஃபைனா என்னடா சொல்றேன்ட்டு கோவப்படுவான் கோனஹாமரு. ரொம்ப பண்றாடான்றப்ப பொருட்டோ நான் உங்களை சென்சேன்லாம் கூப்பிட முடியாதுன்பா. கோனஹாமரு என்ன ஆட்டிடியூட் ராதுன்பா. டெங்கி பொருட்டோ உஜுமாக்கியான்ட்டு அட்மையர் ஆவான். சொல்றதை மட்டும் தான்டா கேட்கணும்ட்டு கோனஹாமரு ஹோல்ட டைட் பண்ணவும் பொருட்டோ துடிப்பான். ஈவினிங் ஆயிருக்கும், மீட்பு பணியில இருப்பாங்க. ஷிகமாரு ஈவினிங் நருட்டோ கிட்ட தண்டர் ட்ரெயினோட ப்ரோட்டோடைப் அது கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, ஆனா யாருக்கும் காயப்படல ஓகேன்பா. நருட்டோ சாரி கேட்பான். ஷிகமாரு காமினாரிமான் கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட இருந்து வந்த லெட்டர் எதுன்ட்டு நருட்டோ கிட்ட கொடுத்துட்டு டவுன்ல ஏற்பட்ட ரிப்பேர்ஸ் அண்ட் டேமேஜஸ்க்கான காசு அவங்களே கொடுத்துறாங்களாம். பார்க்க போனா பொருட்டோ தான் அவர் பையனுக்காக மாட்டிருக்கான். இதெல்லாம் நடந்திருந்தாலும் அவர் பொருட்டோக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு. அவர் பையன் அவனால தான் மாறிட்டதா நம்புறாருன்பா. நருட்டோ அப்படியான்ட்டு திரும்பி சிரிப்பான். பொருட்டோ சஸ்பென்ஷன்ல இருந்து அகாடமிக்கு போற வழியில டெங்கியை பார்ப்பான். டெங்கி நான் தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும், நீ ஏன் எனக்கு பதிலாக தண்டனை ஏத்துக்கிட்டேன்னு கேட்பான். அதுவும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்பா பொருட்டோ. என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு மாச என்ட்ரி கொடுத்தோம்டா, உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்பா பொருட்டோ. டெங்கி உனக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்பா. பொருட்டோ திரும்ப அந்த வியர் சக்கரா தெரியுதா இல்லையான்ட்டு டெங்கியை பார்ப்பான். என்னன்னு கேட்பான் டெங்கி. ஒன்னும் இல்லைன்ட்டு ஜஸ்ட் மனசுக்குள்ள நினைப்பான். சோச்சோ திரும்ப அந்த புது பையன் வந்துட்டானான்பா. சாரடா மிஸ்டர் காமினாரிமான், இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பையன்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும் போல ஸ்டூபிடிட்டி விஷயத்தலான்ட்டு போவா. பொருட்டோ கடுப்பாவான். இருந்தாலும் டெங்கி கிட்ட இப்ப என்னடா பண்றேன்னு கேட்பான். நெஞ்சுட்சு கோர்ஸ் தாங்கவும் என்ன அப்பாக்காக எடுத்தேன்னு கேட்பான். இல்ல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுட்டு டெங்கி புது ஜுட்சுவை கத்துக்கலான்னு சயின்ஸ் அண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணின்பான். பொருட்டோ அப்போ உனக்கு அதான் விருப்பம்னா அது கிரேட் தான்பா. சோச்சோ டெங்கியோட ஹோம்ஒர்க் பார்க்கலாமான்னு கேட்பா. காட்டுறன்ட்டு போவான். பொருட்டோ வீட்டுல ஹோம்ஒர்க் செய்யாம வேற என்ன வேலை செஞ்சுன்னு கேட்பான். ஒரு லேடி கிட்ட இப்படிதான் கேட்பாடான்பா சோச்சோ. பொருட்டோ நருட்டோட கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்த்துட்டு நான் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல எங்க அப்பா செய்ய ஒன்றும் இல்ல, நான் என் சொந்த பாதையில நடப்பேன், ஏன்னா இது என்னோட கதைன்பா. ஆக்சுவலா க்ளோசிங் சாங்கும் இந்த சீன்ஸோடவே போயிடும், அதனால க்ளோசிங் சாங்லாம் கிடையாது இந்த எபிசோட்ல மட்டும். அடுத்தது ஹொகாகே சன்ங்கிற எபிசோட பார்க்க போறீங்கன்னு சிக்கடாய் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பான் ஹிடன் லீஃப் நிறைய விஷயத்துல மாடர்ன் ஆயிட்டே போகுதுன்னு. அந்த வகையில சீரீஸ் இப்படிதான் போகும், ஏன்னா நம்மளோட ஹீரோ மக்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கான்ல, அவன் நினைச்ச பீஸ் அட்டைன் பண்ணிருக்கான்ல. சோ இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.